பார்த்து மெசேஜ் போன நேற்று நைட்டு போன டக்குன்னு வச்சுட்டேன். உனக்கு தெரியுமா விஷயம் அந்த நல்ல ஃபீல் ஒர்க்கு நீங்க வரந்து சைன் வச்ச மாதிரி எடுத்து வழியே போயிட்டாங்க. அது வேற நான் எதையாவது மட்டும் மட்டும் வளரையும் ஹலோ டெல்லி போய் என்ன பண்றது? நேற்று ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அடிச்சேன். உடனே ஒரு நான் வந்துச்சு. என்ன போன போட்டேன். சென்னையில் உள்ள வீட்டுல அப்படி இருக்கு. தனி கொஞ்சம் வந்திருக்கு. வீட்டுக்குள்ள வரல படிச்ச அளவுக்கு சேர்த்துட்டேன். அப்புறம் நீங்க கூட்டி அந்த குழம்புல வெள்ளம் எல்லாம் கிடக்குதா? தண்ணி வெள்ளம் எடுக்க முடிய மாட்டேங்குது. எடுக்க தொழிய மாட்டேங்குது. உள்ள இருக்க தண்ணி நிறைய இடத்துல இருக்கணும். மோட்டர் போட்டு இருக்கா? மோட்டர் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. நல்லா காசு மக்கள் ரொம்ப நெருங்கியா இருப்பாங்கல்ல? ஆமா. அந்தானி ஜெயிச்சுல அடி வாங்க பார்த்தா. அந்தானி ஜெயிச்சு அடி வாங்க பார்த்தா. அந்த ஏரியா அந்த ஏரியா தாண்டி ஃபுல்லா தண்ணி இறங்க மாட்டேன்னா அதை திறந்து கீழே விழுந்துட்டாங்க சோம்புல இருந்து. அதுக்கு பிறகு அங்குள்ள தண்ணி என்ன செய்யலாம்னு பேசிட்டு இருக்காங்க இன்னொரு இடத்துல. அந்த வண்ணாக்குடியில விட நேரம் கிடைச்சா மோட்டர் போட்டு பக்கத்துல இருந்த ஃபுல்லா ஒன்னா இருக்க முடியாது. சாப்பிட்டு போட்டு இறங்கிட்டு வந்தாருன்னு அவங்க சொல்றாங்க. இலக்காரமா போச்சுன்னு ஆச்சா போயிட்டு சில பாண்டி காமிக்கல. சில பாண்டி தலையே காமிக்கல. தெரியாம வடிய போயிட்டாப்புல. ஏன்னா வந்து ஏச்சு விழுந்துருமா சரி வரவே இல்லை. எனக்கு உனக்கு நீ சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒதுக்கிட்டு இல்ல. இந்த நேரத்துல சும்மா 4 வருஷம் சொல்லி கொடுத்தது. நான் இருந்தாலும் நல்லா செய்ய செஞ்சுதான். நான் இருந்தா செய்ய முடியாது. உனக்கு ஆயிடுச்சு வந்துருக்கோம். அப்படிலாம் இல்ல. வேற சொன்ன மாதிரியா இறங்கி வேலைக்கு நான் இருந்தப்ப அதான் எங்க பழைய கமிஷனர் தினேஷ் அவர்தான் இப்ப சிஎம் இருக்காரு. சரியா? அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா முதல்ல மழை வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே முக்கியமான ஒரு 4 இடம் இருக்கு. இல்ல இந்த காரப்பட்டுக்கு பின்னால ஒண்ணு, அப்புறம் அந்த கடல்ல கிடக்குற இடம் ஒண்ணு, 4 இடம் இருக்கு. அங்க வந்து பெரிய பெரிய ஜேசிபி மிஷின்ஸ் எல்லாம் வச்சு அந்த இடம் கிளீன் பண்ணி தூர் வர்றதுக்கு ஒரு 20 லட்சம் செலவு பண்ணுவோம். அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்பதான் அந்த அவர்கிட்ட அவர் கமிஷன் சொல்லலன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காரு. அவருக்கு கருத்து இன்ட்ரெஸ்ட். ஓகே, அவர் பண்ணுவாரு. அப்ப மழை வந்துட்டு அடுத்த மழை வந்து தண்ணி கட்டிடுச்சு. ஏன்னா அவர் இல்ல, இந்த காக்காசி இருந்தா இவன் அந்த வேலையை பண்ணல. ஓகே, அப்போ கொஞ்சம் நஷ்டப்பட்டா. பட் டைம்ல நான் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து விட்டேன். அதனால அது தெரியல. ஓகேயா? அப்பதான் நான் ஃபீல் பண்ணேன். போக வேண்டிய கடல் போக வேண்டிய இடத்துல ஃபுல்லா மண்ணை போட்டு மறைச்சாங்க. அதான் அந்த பிளாக்கேஜ் ரிலீஸ் பண்ணணுங்கிறத நான் முதல்ல கத்துக்கிட்டாங்க. அடுத்த வருஷம் பத்தி நான் எடுத்தேன். ஓகேயா? இப்ப இந்த வருஷம் மழை வர்றதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி இருந்திருக்கணும். ரெண்டாவது தண்ணி வெள்ளம் வருதுன்னா ஒரு காட்டை பார்த்து எஜுகேஷனோட உட்கார்ந்து பேசுற அளவுக்கு அறிவு இல்லை. ஒருத்தருக்கும் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. கலெக்டருக்கே அறிவு இல்லை. ரவிக்குமாரே தட்டி, மினிஸ்டர் தட்டி, அவ்வளவு பேருக்கு அறிவு இல்லை. அப்ப என்ன பண்ண முடியும்? அதாவது ஒரு இப்ப நாளா எப்படின்னா எனக்கு தூத்துக்குடி ஊர் புதுசு, ஒரு வார்டுன்னு தெரியாது. ஓகேயா? ஆனா எங்க வீட்டுல ஒரு பெரிய காட்டுல வாடா பெருசுருவா பேரு வச்சு பெரிய இது வச்சிருக்கேன். டெய்லியும் குளிச்சோட எனக்கு ஒரு 15 நிமிஷம் வந்து மனப்பாடம் பண்ணு. இந்த தெருக்கு அப்புறம் இந்த தெரு இருக்கு, இது இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் 6 மாசம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தெரிய மனசுல வர ஆரம்பிச்சு. ஓகே, அந்த மாதிரி ஒரு இன்ஜினியரோட உட்கார்ந்து எங்க இருந்து எந்த ஃப்ளோ எங்க போகணும்னு டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு காலேஜ் வேணும்ல. ஒண்ணுமே தெரியல இவங்களுக்கு. அது போல தண்ணிய 1 கிலோமீட்டர் தோண்டி கடைசியில் அது கைங்க ஓரமா தோண்டி ஏற மாட்டேங்குது. அப்புறம் அடுத்த ஏரியா பக்கத்தோடைய நோய்க்கு அடுத்த தெருவழியே அடுத்த வேற இதுவழியே பாதை வழியே போடுறாங்க. போட்டு அதுவும் இறங்க மாட்டேங்குது. அது கூட அவங்களால பண்ண முடியல, உட்காந்து பேச
அதுக்கப்புறம் பாதி இறக்கி அதுக்கப்புறம் மோட்டர் போட்டு அடிக்காங்க இதான் இருக்கு. ஃபுல்லா கோர்ட்ல போய் அவ்வளவு பண்ணி சொல்லியிருக்காரு கலெக்டர். 126 மோட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்க 25 மோட்டர் கூட வரல சுத்தடிக்கு.